ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க நாக் அவுட் நாச்சி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு டப்பிங் படம். இதோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா யூனிக்கி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா சுப்புலட்சுமி. அவங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் பாஸ் ஆகுறாங்க. பாஸ் ஆனது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக காக்கிநாடாக்கு வராங்க. வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸை சுத்தமாக கரப்ஷன் ஃப்ரீ ஆஃபீஸாக மாத்துறாங்க. அதனால பல பிரச்சனைகள் வருது. அதனால இவங்க பல பேரை எதிர்த்து நிற்க வேண்டியதாக இருக்கு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் வந்து இவங்கள பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான். அதுல இருந்து தப்பிச்சிடறான். அப்படி இவங்க அட்டாக் பண்ணது யாரு, அதுக்கப்புறம் இவங்க பண்ற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன, 11 படங்களை பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட். அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோயினை பொறுத்தல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்ற அளவு எந்த விஷயமே இல்லை. கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா யார் கேரக்டருமே பெருசா எழுதல. யாரோடையும் மிங்கிலாய்க்கு வந்து படத்தை பார்க்க முடியல. சரி, படத்துல நம்ம ஹீரோயின் பண்ற சம்பவங்களாவது ஆஸ் எ கலெக்டரா நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. பயங்கர டெம்ப்ளேட்டான ஒரு படமா தான். டெக்னிக்கலியும் படம் ஓகேவா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு சுவாரஸ்யமான எலிமெண்ட் கூட இல்லை, நம்ம ஹீரோயின் கலெக்டர் ஆனதை தவிர. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேயரஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.